குலதெய்வம் அப்படின்றது யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்த போதிலும் சொல்றேன். நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வம். வாழடி வாழன்னு சொல்லுவோம் இல்லையா? நமது முன்னோர்கள் தான் நமதுக்கான குலதெய்வம். அவங்க தான் நம்மள வழிநடத்தின நபர்கள். நம்முடைய வாழ்க்கை முறை, கலாச்சாரம் எல்லாமே பின்னி பிணைஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான பங்களிப்பு தான் நம்ம முன்னோர்கள். நம்ம தாத்தா, பாட்டி, முப்பாட்டன்னு சொல்லுவோம் இல்லையா? அது போன்ற தொடர்புடைய நபர்கள் தான் முன்னோர்கள். எப்படின்னா, ஆ ஆன்மா எப்படி நம்ம இப்போ வந்து எப்படி ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது நம்ம ப்ரமோஷன் இருக்கோ, அதே போல இறைநிலையில இறைத்தன்மையோடு இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் உண்டு. ஒவ்வொரு கேட்டகரி உண்டு. ஒவ்வொரு பங்களிப்பு உண்டு. அது போன்ற நல்ல ஆன்மாக்கள் நெறைய நல்ல பணிகளை செய்த ஆன்மாக்களுக்கு இறைவன் அவ்வப்போது ஒரு பதவி வழங்குவார். அது போன்ற நல்ல ஆன்மாக்கள் இறைத்தன்மையோடு செயல்பட்ட நம்ம முன்னோர்கள் நமக்கு குலதெய்வமாக இருந்து வழிநடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் நினைச்சு நமக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் போட்டு வச்சிருப்பாரு. நமது முன்னோர்கள் தான் நமது குலதெய்வம்.